அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்று மார்கழி 10ஆம் நாள். திருவாடிப்பூரத்து ஜெகதுதித்தாள் அருளிய திருப்பாவையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். திருப்பாவை பாடலை தந்ததால் பாடவல்ல நாச்சியார் என்றும், தான் சூடி களைந்த மாலையை எம்பெருமானுக்கு கொடுத்ததால் சூடிக் கொடுத்த சுடர்கொடி நாச்சியார் என்றும் அழைக்கப்படுகிறாள். நம் அனைவர் உள்ளத்தையும் பக்தியால் நிறைக்கிறாள். சோம்பல் தவிர்த்து எம்பெருமானை தரிசிக்க வா என்று தோழியை எழுப்பும் பாசுரம் இன்றைய பாசுரம். பாடல் 10. நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகருணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ, ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய். தூக்கத்தை விட்டொழித்து எம்பெருமானை தரிசிக்க வா என தோழியை அழைக்கிறாள் நம் ஆண்டாள். மார்கழி நோன்பு நோற்று மோட்சத்தை அடையக்கூடிய பெண்ணே, இவ்வளவு நேரம் உன்னை எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். எந்த மாற்றமும் இல்லாமல் வாசல் கதவை திறக்க மாட்டேன் என்கிறாயே. மணம் நிறைந்த துளசியை தலையில் அணிந்தவனாகிய நாராயணன் புகழ் பாடினால் நமக்கு அவன் பறை கொடுப்பான், வைகுந்த பிராப்தியை கொடுப்பான். இந்த பாடலில் போற்ற பறைதரும் என்கிறாள். திருப்பாவை முதல் பாடலில் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்கிறாள். ஆக நாம் நோன்பு நோற்றால் பறை தருபவன், பலனை தருபவன் நம்முடைய எம்பெருமான் என்கிறாள். முன்பொரு நாள் யமனின் வாயில் விழுந்த தூக்கத்தில் சிறந்தவன் என்று கும்பகருணனை சொல்லுவார்கள். அந்த கும்பகர்ணன் கூட தூக்கத்தில் உன்னிடம் தோற்றுப்போய் அவனுடைய தூக்கத்தையும் சேர்த்து உனக்கு தந்துவிட்டானோ. உன்னுடைய தூக்கம் மற்றும் கும்பகர்ணனின் தூக்கம் இரண்டும் சேர்ந்து பெருந்துயில் கொண்டவளே, சோம்பல் மிகுதியால் தூங்குபவளே, அழகிய ஆபரணங்களை அணிந்தவளே, உன்னை ஒழுங்காக திருத்திக் கொண்டு எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திற என்கிறாள் ஆண்டாள். உள்ளே தூங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணும் சாதாரணமானவள் அல்ல. அவள் சாதாரணமாக தூங்கிக் கொண்டிருக்கவில்லை. கிருஷ்ண பக்தி என்னும் கிருஷ்ணானுபவத்தில் கட்டுண்டு தூங்கிக் கொண்டிருக்கின்றாள். கண்ணனையே நினைத்து நினைத்து மயக்க நிலையில் இருக்கிறாள். நீ மட்டும் தனித்து கிருஷ்ணானுபவத்தில் இருக்காதே, வெளியே வா, எங்களையும் உன்னுடன் சேர்த்துக்கொள். அனைவரும் சேர்ந்து அவன் நாமத்தை சொல்லுவோம், கடை தேறுவோம் என்கிறாள். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்னும் உயர்ந்த கோட்பாட்டை இந்த பாடலில் தெரிவிக்கிறாள் ஆண்டாள். கூட்டு பிரார்த்தனையே சிறந்தது என்கிறாள். யாராவது நன்றாக தூங்கினால் சரியான கும்பகர்ணன் என்று சொல்லுவோம். ஆண்டாளும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நகைச்சுவை உணர்வு ததும்ப பாடுகிறாள். ஆண்டாள் பாடலின் நகைச்சுவை உணர்வு நம்மை நினைத்து நினைத்து சிரிக்க வைக்கின்றது. நாளை 11ஆம் பாடலில் பார்ப்போமா? ஆண்டாள் திருவடிகளே சரணம்.